சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி இப்போது குருசாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மூத்த பழமலை சுவாமிகளை சுவாமிமார்கள் கூப்பிட்றது வழக்கம். அவங்கள குருசாமியாகவே ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? அப்படி குருசாமியாக ஏற்றுக்கப்பட்டவங்க முதல்ல அவங்க குருசாமியாக இருக்கிறதுக்கு 4 நல்ல விஷயமாவது நம்மளுடைய சீடமார்களுக்கு சொல்லணும். அப்படி அவங்க சொல்லணும்னா அந்த குருசாமி அந்த நல்ல விஷயங்களை அவர் கடைப்பிடிக்கிறவராக இருக்கணும். இப்போ குருசாமின்ற யாருக்குமே எந்த ஒரு தேவசம்போடைய சபரிமலை தேவசம்போடில் கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் நம்ம பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துலாம் அனுப்பலை. இங்கே இருக்கிற சின்ன சுவாமிகள்லாம் சேர்ந்து பல மலை சுவாமிகளுக்கு அவங்களால் அழைக்கப்பட்டது தான் இந்த குருசாமி என்ற பட்டம். சரிங்களா? அந்த பட்டத்தை சுவாமிமார்கள் ஒரு சுவாமிமாருக்கு கொடுக்கும்போது அந்த குருமார் என்பவர் எப்படி இருக்கணும்னா மிக மிக நிதானமாக இருக்கணும். தலகணம் இருக்கக்கூடாது, தான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே தவறை மட்டும் சுட்டி காட்டுபவராக இருக்கக்கூடாது, தவறை சொல்லி திருத்துபவராக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், குருசாமி என்பவர் எப்பொழுதும் தலை வணங்கி இருக்க வேண்டுமே தவிர தலை நிமிர்ந்து தான் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அவருக்கு குரு என்ற சொல் எப்படி சேரும்? குரு என்றால் கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுவது, இருளை அகற்றுவது என்பதுதான் குரு என்பதனுடைய பொருள். ஆதலால் குரு இருளை அகற்றுபவராக இருக்க வேண்டுமே தவிர தான் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கக்கூடாது. அவர் மற்றவர்களுக்கு நல் விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அதை முதலில் தான் கடைபிடிக்க வேண்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா, எங்குருநாதனே சரணம் ஐயப்பா.